வாஸ்து சாஸ்திரப்படி எந்த திசையில வாசல் அமைச்சா அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும், அதுதான் இன்னைக்கு மெயினா பார்க்க போறோம். சாய்ராம், வணக்கம். என்ற தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். அகம் பிரம்மாஸ்மி. வாஸ்து சாஸ்திரப்படி இப்ப வீடு கட்டுறோம் வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுல வாழறவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரணும், அதுக்குதான் அந்த வீடை கட்டுறது. ஓகேங்களா? இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படின்றது இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு சயின்டிபிக் கால்குலேஷன் சொல்லுவாங்க. அந்த கால்குலேஷன் படி தான் எல்லாமே பண்றோம். இந்த வாஸ்துப்படி வீடு அமைக்கிறது, ஓகேங்களா? அதே போல இந்த வடக்கு இல்லைன்னா அந்த கிழக்கு திசை இது பார்த்து வாசல் அமைக்கிற வச்சுக்கோங்க. அப்படி அமைக்கதா இருந்தா அந்த வீட்டோட இடத்த முழுசா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஆனா தெற்கு மேற்கு இந்த திசையில வீடோட அமைப்புகள் இருந்தா, அது கம்பெனிஸ் இல்ல தொழிற்சாலைகள் அது போல இருந்ததுன்னா அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஜென்ரலா. ஆனால் வேற வேற வழிகள் இருக்கு, அதையும் நான் சொல்றேன். இப்போ தெற்கு பார்த்து வாசல் வைக்கலாமா? இது ஒரு கேள்வியே நிறைய பேருக்கு. தெற்கு பார்த்து வாசல் வைக்கிறதுன்றது கண்டிப்பா தப்பே கிடையாது. ஆனா அது எந்த திசையை ஒட்டி இருக்கணும், எந்த சைட்ல இருக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய கால்குலேஷனுக்கு தான் மெயினா பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ தெற்கு வாசல் அப்படி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, ஓகேங்களா, கிழக்கு திசையை ஒட்டி இருக்கிற மாதிரி அந்த வாசல் முன்னாடி போகணும். புரியுதுங்களா? அதே போல மேற்கு திசையில ஒட்டி வச்சுக்கோங்களேன், அது வாசல் சரியில்லைன்னு. உங்களுக்கு டைரக்ஷன் ஒண்ணுதான், ஆனால் கிழக்க பார்த்து இருக்கணும், மேற்கு பக்கம் தள்ளி வரக்கூடாது. அதை பார்த்துக்கிறது ரொம்ப விசேஷம். ஓகேங்களா? சிறப்பான வாஸ்து வாசல் அப்படி வைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிழக்கு வாசல். கிழக்கு பக்கம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. ஓகேங்களா? அந்த கிழக்கு வாசல் வைக்கிறது அப்படின்னா அது தெய்வ கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னா. அதே போல வடக்கு திசை நார்த்து, அது வைக்கிறது, நார்த்து வாசல் வைக்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் நார்த்துல வைக்கிறதும் கடவுளுடைய அனுகிரகம் முழுசா உண்டாகும் சொல்லணும். நார்த்து பக்கத்துல வைக்கும் போது மெயினா பாத்தீங்கன்னா அந்த கிழக்க கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கிறதும் சிறப்பான ஒரு விஷயம். தெற்கு வாசல், ஓகேங்களா, அந்த தெற்கு திசை நோக்கி உங்க வாசல் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கிழக்கு திசையை ஒட்டி இருக்கணும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுலயும் 9 பார்ட்டா பிரிங்க. உங்க டோட்டல் லென்த் 9 பார்ட்டா பிரிச்சு அந்த 9 பார்ட்ல லாஸ்ட் பார்ட் விட்டுறணும். நடுவில் இருக்கிற 7 பார்ட்டை பிரிச்சு வைக்கிறது தான் முக்கியம். அது கரெக்டா கணக்கு பார்த்து வைங்க. சும்மா உங்களுக்கு ஒரு 9 அடி மொத்தம் லென்த்னா 9 அடி பிரிச்சுக்கணும். முதல் அடி 9 அடி விட்டுறோம், உள்ள 7 அடி. அதுல மத்தியமம் இருந்தா நல்லது. அப்படின்னா கிழக்கு தள்ளி இந்த பக்கம் தள்ளி போயிடணும். ஓகேங்களா? அதே போல பாத்தீங்கன்னா ஒரு வாசல் மேற்கு திசையை பார்த்து வைக்கிறீங்கன்னா வடமேற்கு திசையை ஒட்டி இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கக்கூடிய வாசல் உங்க பெரிய பலனை கொடுக்கும். அத பேர் என்ன சொல்லுவாங்கன்னா உச்ச வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உச்ச வாசல் பகுதி அப்படின்றது ஒரு வீட்டுக்கு நல்ல ஒரு வெளிச்சத்தை, சூரிய ஒளியை தரும், அது நிலா வெளிச்சத்தை உள்ள கொடுக்கும், காத்து நல்ல சர்க்குலேஷன் இருக்கும். இது சயின்டிபிக் கால்குலேஷன் தானே. காத்து நல்ல சர்க்குலேஷன் இருக்கும். அந்த ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருந்தாலும் அங்க இருக்கிறவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதுதான் வாஸ்து. வாஸ்துன்றது என்ன அப்படின்னா இது உள்ள வாழக்கூடிய மக்களுக்கு நன்மையை பண்ணக்கூடியதுக்கு என்னென்ன நல்லதெல்லாம் பண்ண முடியுமோ அதை சயின்டிபிக்கா ஒரு சிஸ்டமேட்டிக்கா டிராயிங் வரைஞ்சு கொடுத்துருக்காங்க. இதுதான் வாஸ்து. ஓகேங்களா? அதே போல ராசி நட்சத்திரம் இதெல்லாம் மெயினா பார்த்து வைக்க வேண்டியது மிக அவசியம். ஓகேங்களா? ஒரு குடும்பத்துல ஒரு ஆணுடைய நட்சத்திரத்தை விட பெண்ணுடைய நட்சத்திரத்தை மெயினா பார்த்து தான் வாசல் வைக்கணும். வாசல் எங்க அமைக்கிறதுக்கு அதை மெயினா கணக்கு பார்த்துக்கணும். அதே இடத்துல 2 பேருக்கும் ஒத்து வைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஓகேங்களா? அதே போல வீட்டுல, ஓகேங்களா, இந்த வாசல் இருக்கக்கூடியது யாருக்கு எப்படி வைக்கணும், இந்த வீடியோவை நாளைக்கு பார்ப்போம். ஓகேங்களா? சாய்ராம்.